ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி அமாவாசை, அதனால் பச்சரிசி சாதம் தான் வடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் வாழைத்தண்டு மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். பசங்களுக்கு லஞ்சு கட்டி அனுப்பியாச்சு, அதனால தான் சாம்பார் உங்களுக்கு கம்மியாக தெரியுது. அதுக்கப்புறம் பருப்பு ரசம், அப்புறம் வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அகத்திக்கீரை பொரியல், அமாவாசைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அகத்திக்கீரை பொரியல். இந்த அகத்திக்கீரை பொரியல் அகத்தியை போற்றுவது, அதாவது வயிற்று புண்ணெல்லாம் போக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அகத்திக்கீரையை பற்றி ஒரு பழமொழி இருக்குது. அதாவது வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அகத்திக்கீரை நல்லா வேகணும்னு அந்த பழமொழிக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அகத்திக்கீரையோ முருங்கைக்கீரையோ பொரியல் செய்யும்போது ரொம்ப ட்ரையாக செய்யாமல் கொஞ்சம் ஜூஸியாக, கூட்டும் இல்லாமல் பொரியலும் இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக செஞ்சோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தொண்டையை அடைக்காத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தேங்காவும் வெந்த பருப்பு, சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சேன்ல அந்த துவரம் பருப்பு வெந்த பருப்பும் எடுத்து வச்சு தான் போட்டிருக்கேன். ரொம்ப ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அகத்திக்கீரை சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், கொஞ்சம் கூட கசப்பும் இருக்காது. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹஸ்பண்ட் அமாவாசை விரதம், அவங்க அப்பா இல்லை, அதனால் அவங்க டிஃபன் சாப்பிட மாட்டாங்க. நான் 7 இட்லி தான் ஊற்றினேன். 7 இட்லியில் தம்பி 2, பாப்பா 2 சாப்பிட்டு போயிட்டாங்க. எனக்கு 3 இட்லி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அமாவாசையில் லேடிஸ் கண்டிப்பாக டிஃபன் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க, காலையில் விரதம் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. இதே வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அதாவது நான் விரதம் இருக்கக்கூடிய நாளில் அமாவாசை வந்தால் அன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி எதுவும் இல்லைங்கிறதுனால நான் இட்லி எடுத்து வச்சுருக்கேன். கார சட்னி அடியில் வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் லஞ்சு. இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.